என் மதிப்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எஸ்வின் எஸ்கே யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் காண இருப்பது மாதம் பல லட்சங்கள் சம்பாதிக்க வாய்ப்புள்ள ஏர் கண்டிஷனர் ரெஃப்ரிஜரேஷன் பிஸ்னஸ் பற்றிய ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சியை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் காண போகிறோம். ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன் சிஸ்டம் என்பது நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போன ஒன்றாகும். அதாவது மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மோடு தொடர்ந்து பயணம் செய்யக்கூடியது நம்மளுடைய ஏர் கண்டிஷனிங் ரெஃப்ரிஜரேஷன் ஃபீல்டு தான். அதனால் இதில் வருமானமும் அதிகம், வேலை வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு வியாபாரத்தை நம்ம கற்றுக்கொண்டு எவ்வாறு லட்சக்கணக்கில் சம்பாதிப்புன்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நான் ஒரு சாப்டராக போட்டுக்கிறேன். அதாவது சாப்டர் வைஸாக தனித்தனியாக பிரித்து விளக்கம் அளிச்சிருக்கிறேன். அதனால் அனைத்து சாப்டரும் நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான், முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் உழைத்து முன்னேற துடிக்கும் நபர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சில விஷயங்களை நான் உங்களுக்கு விலாவாரியாக அதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன். அதில் உங்களுக்கு எது ஒத்து போதோ அந்த விஷயங்களை எடுத்துகிட்டு நீங்கள் அனைவரும் பல லட்சங்கள் சம்பாதிக்க இந்த வீடியோ வழிவகுக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அது பிரகாரம் உங்கள் வாழ்க்கை பயணத்தை அமைச்சிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம சாப்டர் வைஸாக போகலாம். முதல் சாப்டர், ஒரு வியாபாரத்தில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும்னா முதல்ல அந்த வியாபாரத்தை பற்றிய அனுபவமோ நுணுக்கமோ நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த வியாபாரத்தை நம்ம சரியான முறையில் செய்ய முடியும். அப்படி நம்ம சரியான முறையில் அந்த வியாபாரம் செய்யணுன்னா நம்ம இந்த தொழிலை நமக்கு யார் சிறந்த முறையில் கற்றுக் கொடுக்காங்கன்னு ஆராய்ச்சி செய்து அங்கே சென்று பயிற்சி எடுத்து அந்த வியாபாரத்தை நன்கு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தொடங்குனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ முதல்ல நம்ம எந்த ஒரு விஷயமா எந்த தொழில் செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அந்த தொழிலை பற்றி லேர்ன் பண்ணி அதை புரிஞ்சிக்கணும். அதோடைய அதில் இருக்க சாதக பாதங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த தொழிலே நம்ம இறங்கணும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி இந்த ரெஃப்ரிஜரேஷன் ஃபீல்டில் நீங்கள் இறங்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம நல்லபடியாக கற்றுக்கணும். இந்த தொழிலில் இருக்கிற நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அனுபவசாலியான ஆனால் எங்களை போல் ஒரு சில இன்ஸ்டியூஷனில் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்குதோ அங்கே போய் சேர்ந்துருங்க. எங்கள்கிட்ட தான் சேரணும்னு இல்லை, எங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அங்கே போய் சேருங்க. இப்போ எங்கள் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மிக குறைந்த மாதத்தில், அதாவது 1 மந்த்லேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து 1 மாதம் முடிஞ்ச உடனே நீங்கள் தொழில் தொடங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் உங்களை வழிகாட்டுறதுக்கு வழிவகுக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம். எப்படி ஒரு தொழில் செய்யணும், அதை பற்றி நுணுக்கங்கள் என்ன, எல்லா விஷயங்களும் நாங்கள் சொல்லிக் கொடுத்ததுனால நீங்கள் இந்த ஃபீல்டில் போய் தொழில் தொடங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிக குறைஞ்ச காலம்தான். யாருக்குமே வயசு வரம்பு இதெல்லாம் இல்லை. எந்த வயசில் தான் சேரணும் அந்த வயசு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். ஒரு தொழிலில் முயற்சி பண்ணி வெற்றி பெற முடியும் நம்மளால் அப்படின்னு இருந்துச்சுன்னா யார் வேணாலும் இந்த கோர்ஸை கற்றுக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறலாம். இதில் இந்த கோர்ஸு சேரணுன்னா முக்கியமாக இப்போ யாருக்குமே நம்ம படிச்சுட்ருக்கோம், இப்போ படிப்பை கண்டினியூ பண்ண முடியல, சரியான வேலை வாய்ப்பு இல்லை, சரியான நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, தொழிலும் இல்லை, நம்ம என்ன செய்யுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். இது உலக லெவலில் நீங்கள் இந்த தொழிலை கற்றுக்கிங்கன்னா உலகம் முழுசும் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் போய் சம்பாதிக்க முடியும். இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் எங்கே போனாலும் இந்த தொழிலுக்கு நல்ல மரியாதையும் உண்டு, நல்ல கௌரவம் உண்டு, நல்ல சம்பாத்தியமும் உண்டு. ஸோ அதனால் இந்த தொழில் வாய்ப்பே இல்லை, வேலையே இல்லை, நம்ம படிப்போம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை கற்றுங்க. இதை நீங்கள் எங்கள்கிட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் பயிற்சி தான். நல்லா சிறந்த முறையில் பயிற்சி எடுத்து நான் அதாவது ஒரு புதிய தொழிலை நீங்கள் தொடங்கி வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறி நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியும். ஏன்னா இந்த தொழிலில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. எந்த வழியில் வேணாலும் நம்ம போய் இதில் சம்பாரிச்சிட முடியும். ஸோ அதை தான் நம்ம டீட்டெயில்டாக இப்படி நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு எப்படி இது சாத்தியமாகணும் உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். ஏன்னா 1 மாதத்துக்குள்ளே நமக்கு இந்த கோர்ஸை கற்றுக் கொடுத்துட்றாங்க. ஐடிஐலாம் 2 வருஷம் 3 வருஷம் சொல்லித்தராங்க. இவங்க 1 மாதத்துலேயே கற்றுக் கொடுத்துட்றாங்கன்னா நாங்கள் கற்றுக் கொடுக்குறதே ஏற்கனவே இந்த இதில் அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும், அந்த இடத்துல போய் உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அதிலிருந்து முக்கியமான இதெல்லாம் எது தேவைப்படும், உங்களுக்கு தொழில் செய்யும்போது எது தேவைப்படும் அதை உங்களுக்கு நல்ல முறையில் பயிற்சி கொடுத்து உங்களுக்கு தெளிவாக்கி அந்த பார்ட்ஸில் உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் என்ன, அதோடய ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி ஒர்க் எல்லாமே கிளியராக சொல்லி உங்களுக்கு தொழில்நுட்பத்துக்கு நல்ல வழிகாட்டி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நாங்கள் வகுத்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ இதில் எந்த மாதிரியான பயிற்சி நம்ம அளிக்கின்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எங்களுடைய பயிற்சி மிகவும் நேர்த்தியாக உங்களுக்கு புரியும்படி தமிழில் மிகவும் எளிதாக வீடியோ மூலமாக கற்றுத்தரோம்.
அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழில் உங்களுக்கு வீடியோ மூலிமா ரொம்ப எளிதில் இதை கற்றுத்தரும். அதே நேரத்தில் வந்து 100% செய்முறை ப்ராக்டிக்கலாக இருக்கும். உங்களுக்கு 100% வந்து ப்ராக்டிக்கல் வந்து 100% இருக்கும். உங்களுக்கெல்லாம் எது எது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணுமோ அதையும் நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். எங்களுடைய பயிற்சி திட்டத்தில் நாங்கள் என்னென்ன பயிற்சி எடுக்கிறோன்றதை இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. முதல் நாள் வகுப்பில் என்ன பண்ணுவோன்னா, ஏர் கண்டிஷனர் என்ன, அதோடைய வரலாறு என்ன, அது எப்போ அறிமுகப்படுத்துது, இந்தியாவில் எப்போ அறிமுகப்படுத்துது, அதில் என்னென்ன ஃபங்க்ஷன், எப்போ வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஏர் கண்டிஷன் கண்டுபிடிச்சாங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபஸ்ட் நாள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். ஒரு பேசிக்காக என்னன்றது சொல்லி கொடுத்துருவோம். 2ஆம் நாள் பாடல் எடுத்தது என்ன பண்ணுவோன்னா, ஏர் கண்டிஷன்னா என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அது என்ன வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுது, அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ 3ஆவது நாள் பாடல் என்ன பண்ணுவோன்னா, ரெஃப்ரிஜரேஷன் என்றால் என்ன, அதோடைய சைக்கிளிங், அதாவது ஒரு ஏர் கண்டிஷனர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி நம்ம கூலிங் தருது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஈஸியான மெத்தடில் புரிய வைப்போம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பார்ட்ஸ், 4ஆவது நாள் வந்து உங்களுக்கு ஏர் கண்டிஷனர் இருக்கிற பார்ட்ஸ், என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன, அதாவது என்னென்ன ஸ்பேர்ஸு, அதை பற்றிய டீட்டெயில் சொல்லுவோம். அதோட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு ஸ்பேர்ஸும் எதுக்காக யூஸ் ஆகுது, என்ன காரணத்துக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம், அது போச்சுன்னா என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து 4வது கிளாஸில் நம்ம பண்ணுவோம். ஸோ 5th டே அன்றைக்கி என்ன பண்ணுவோன்னா, இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்தது ஒரு சின்ன டெஸ்ட்டு வச்சு ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி வைப்போம். ஸோ அதோட அந்த வீக் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீக் தொடங்கும் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் 1 மந்த் கோர்ஸ் தான் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் நெக்ஸ்ட் வீக் தொடங்கும் போது என்ன பண்ணுவோன்னா, அதுக்கடுத்து டூல்ஸை பற்றி டூல்ஸ், அதாவது ஏர் கண்டிஷனர் ஃபீல்டில் நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஜென்ரல் டூல்ஸ் எல்லாம் நிறைய, அது கட்டிங் ப்ளஸ் கூட இது மாதிரிலாம் இருக்குது. ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டுக்குன்னு சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸோடைய பயன்கள் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அந்த கிளாஸில், 6ஆவது நாள் கிளாஸில். ஸோ 7ஆவது நாள் என்ன பண்ணுவோன்னா, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பேசிக்காக ஏசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, உள்ளே இருக்க பார்ட்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 6 நாளில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் லைனுக்கு போயிடும். எலக்ட்ரிக்கலை பற்றி, அதாவது வீட்டு ஒயரிங் எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு அதுலேருந்து பேசிக்லேருந்தே எடுப்போம். ஃபேஸ்னா என்ன, நியூட்ரல்னா என்ன, எர்த்துனா என்ன, ஒரு வீட்டு ஒயரிங்னா எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன சர்க்யூட் எப்படி பிரிக்கணும், இதை எடுத்துருவோம். ஏன்னா பேசிக்காக உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஏர் கண்டிஷனுடைய இதில் வந்து ஏர் கண்டிஷனுடைய ஒயரிங்கை வந்து ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். அதனால் அந்த ஒயரிங்கும் சொல்லி கொடுத்துட்டு, அதனால் பாருங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்டு, எலக்ட்ரிக்கலோடைய ஒயரிங்கும் உங்களுக்கு தெரிய தொடங்குது. ஸோ நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷனாக கூட இந்த கோர்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேலை செய்ய முடியும். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனுடைய மொத்த ஒயரிங்கும் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துட்றோம். இப்போது 8ஆவது நாள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், என்னென்ன டைப்பான ஏர் கண்டிஷன்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக வந்து விண்டோ ஏசி, ஸ்ப்ளிட் ஏசி இதெல்லாம் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பேக்கேஜ் ஏசி, சென்ட்ரல் பிளான்ட்டு, பிஆர்வி, இது மாதிரி நிறைய மாடல் ஏசிங்க இருக்குது. ஸோ அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன, அதையெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதோட டீட்டெயிலையும் உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷன் ரைட்டிங்கில் சொல்லி கொடுத்துரும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா, சொஜ்ஜிங் எப்படி பண்ணுறது, ஃப்ளாரிங் எப்படி பண்ணுறது, பிரேசிங் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு, ஸோ அந்த வீக்கெண்டு வரும்போது, நெக்ஸ்ட் வீக்கெண்டு வரும்போது என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு சொஜ்ஜிங் எப்படி பண்ணணும், ஃப்ளாரிங் எப்படி பண்ணணும், ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பண்ணி காட்ட சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் எடுத்ததை அது ஒரு ரீகால் பண்ணுவோம், திரும்பி டெஸ்ட்டு வச்சுட்டு. ஸோ 2 வாரம் முடிஞ்சிடும். அடுத்தடுத்து 3ஆவது வாரம் வரும்போது என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு வந்து யூனிட்டை வந்து எப்படி சர்வீஸ் பண்ணணும், யூனிட்டெல்லாம் எந்த மாதிரியான சர்வீஸ் இருக்குது, அந்த எந்த மாதிரியான எந்த டைமுக்கு என்ன சர்வீஸ் பண்ணுறோம், அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக எடுப்போம். ஏன்னா சர்வீஸ்லேயே நிறைய விதமான சர்வீஸுங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்பப்போ தேவைப்படுமோ அந்த இதை முடிப்போம். அந்த கிளாஸ் முடித்த பிறப்பு அதுக்கு அடுத்த கிளாஸு, அதாவது 12ஆவது நாள் என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் வந்து கேஸ் சார்ஜிங் போயிடுவோம். கேஸ் சார்ஜிங் எப்படி பண்ணணும், ஒரு ஏசிக்கு எப்படி கேஸ் ஏற்றணும், எந்தெந்த மாடல் ஏசிக்கு என்னென்ன கேஸு, 22 கேஸ் ஏற்றினா எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும், 32 ஏற்றினா எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும், 410 வைக்கணும் எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும், ஸோ கேஸோடைய தன்மை என்ன, அதோடய சிறப்புகள் என்ன, அதை எப்படி கையாளுறது, இதெல்லாம் வந்து 12ஆவது நாளில் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் 13ஆவது நாள் வந்து எப்படி ஏசியை வந்து இன்டோரு அவுட்டோர்லாம் பிரித்து திரும்பி அசம்பிள் பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இப்படியே போகும்போது 14ஆவது நாள் வரும்போது என்ன பண்ணுவோன்னா, அதில் என்னென்ன ஃபால்ட் வரும், எப்படி ஃபால்ட், என்னென்ன மாதிரியான ஃபால்ட் வரும், அதெல்லாம் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது, அந்த கிளாஸுக்கு போயிடும். ஸோ அந்த கிளாஸ் அப்படியே முடிஞ்சதும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஏசிக்கு வந்து முக்கால்வாசி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இன்வெர்ட்டர் கிளாஸை பற்றி எடுப்போம். உங்களுக்கு 15ஆவது நாள் வந்து இன்வெர்ட்டர் ஏசி பற்றி டீட்டெயில்ஸை ஃபுல்லாக எடுப்போம். ஸோ அந்த வீக் அது அப்படியே முடிஞ்சிடும். திரும்பி அன்றைக்கி ஒரு ரீகால் பண்ணுவோம். ரீகால் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன இந்த வீக்கில் செஞ்சீங்களோ அந்த சாப்டரை முடிச்சிடுவோம். அதுக்கு அடுத்து இப்போ 4th வீக்குக்கு நம்ம வரப்போகிறோம். இந்த 4th வீக்குக்கு வரும்போது என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து அந்த ஏசியோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ், அதாவது உள்ள இந்த கெப்பாசிட்டியோடைய வேல்யூலாம் எவ்வளோ வேல்யூ போடணும், கான்ட்ராக்டோட வேல்யூன்னா,
ஓஎல்பின்னா என்ன, எப்படி போடுறது, அப்புறம் கேபினட் டியூபோட சைஸ்லாம் என்ன வரும், எக்ஸ்பென்ஷன் வால்வோட சைஸ் என்ன வரும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸு, அப்புறம் கிலோ கேலரினா என்ன, வாட்ஸ்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, ஆம்ஸ்னா என்ன, அப்புறம் ஒரு டன்னுனா என்ன, இதெல்லாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு விதிமுறைகள், நீங்கள் வேலை செய்யும் போது பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது இல்லையா. ஸோ அந்த பாதுகாப்பையும் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும், எப்படி செய்யணுன்றத முடிச்சுட்டு ஆல் ஓவர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் கிளாஸ், பாதுகாப்பு விதிமுறைகள் பண்ணும்போது ஏசியை வந்து எப்படி மாட்டணும், எப்படி கழட்டணுன்ற கிளாஸு. ஏன்னா இன்ஸ்டாலேஷன் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து நிறைய இடங்களில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை அது. ஸோ இன்ஸ்டாலேஷன், ஸ்பிளிட் ஏசி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், விண்டோ ஏசி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், கேசட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்து முடிச்சிடுவோம். ஸோ ஏறக்குறைய எல்லா ஒர்க்குமே இதில் கம்ப்ளீட்டாக கவரேஜ் ஆயிரும். ஸோ கடைசியாக முடியும் போது கிளாஸ் வந்து அந்த வீக்கெண்டு 4th வீக்கெண்டு முடியும் போது உங்களை அனலைஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வேலை செய்கிற போகிறீங்களா, இல்லை பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் மாதிரி பண்ண போகிறீங்களா, எந்த லைனுக்கு போக போகிறீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு அதுக்கான ஆலோசனைகளை உங்களுக்கு ஃபைனல் கிளாஸில் அந்த வீக் எண்டில், அதாவது 4th வீக்கெண்டில் உங்களுக்கு ஃபைனல் கிளாஸில் நாங்கள் வழங்குவோம். ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டரில் நம்ம டீட்டெயிலாக சொல்லுகிறோம். இப்போ அடுத்த சாப்டரில் வந்து நான் என்ன பேச போகிறேன்னா, எங்கள்கிட்ட பயிற்சி எடுத்துட்டீங்க, நல்லா கற்றுக்கிட்டீங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன போகிறோன்றத முடிவுக்கு வந்துடணும். நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோமா, இல்லை வேலை செய்ய போகிறோமா, இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் மாதிரி பண்ண போகிறோமா, இல்லை ஸ்பேர் பார்ட் ஷாப் வைக்கணும், என்ன வைக்க போகிறோன்னு பார்க்குறோம். ஸோ அதோட டீட்டெயில் தான் இந்த சாப்டரில் நான் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல தொழில் தொடங்க நினைக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, இதுக்கு வந்து தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது ட்ரைனிங் எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் தொழில் தொடங்கணும். உடனே இங்கே படித்து முடித்ததும் போயிட்டு தொழில் தொடங்கக்கூடாது. ஸோ சம்பளம் கம்மியாக இருந்தாலும், போகிற இடத்துல சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட, ஏன்னா மினிமம் வந்து ஒரு 15,000 கண்டிப்பாக தருவாங்க ஸ்டார்டிங்கில் அசிஸ்டண்ட்டாக போனீங்கன்னா கூட. ஸோ அது கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 3 மாதம் மட்டும் பல்ல கடிச்சு ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வெளியில் ஃபீல்டு எப்படி இருக்குது, என்ன கஸ்டமர்ஸ்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், ஒரு கம்பெனி ரன் பண்ணுறது எப்படி ரன் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் நம்ம கோர்ஸ் முடித்த பிறகு, ஏன்னா நிறைய இடத்துல ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆளுங்களே வந்து கிடைக்கிறது ரொம்ப ஒரு அரிதான ஒரு இதாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வேலை வாய்ப்பு நம்ம போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைனிங் சென்டரில் நல்லா ட்ரைனிங் கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டிங்கனாலே பாதி வேலை உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணுன்னா டோட்டலாக வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கும். ஸோ அப்போ 3 மாதம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தொழில் தொடங்கினா கண்டிப்பாக உங்களால் அதில் ஷைன் ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன். ஒரு ஏர் கண்டிஷன் பிஸ்னஸ் நீங்கள் தொடங்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல நேம் வைக்கணும். நல்ல நேம் வச்சுட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். எம்எஸ்எம்இனா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாது. அதில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிடும். நீங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி ஆயிடுவீங்க, சிறு தொழில் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி தேவைன்னா ஜிஎஸ்டி பண்ணிங்க. தேவையில்லை, நம்ம சின்ன லெவலில் தான் பண்ண போகிறோம்னா ஜிஎஸ்டி தேவையில்லை, நீங்கள் அப்படியே வியாபாரத்தை பண்ணலாம். ஒரு நல்ல இடமா ஒரு கடையை பார்த்து, ஒரு சின்னதாக ஒரு கடையை பார்த்து, வாடகை கம்மியாக இருந்தாலும் ஆட்கள் நிறையா வந்து செல்லக்கூடிய இடமா இருக்கணும். அந்த இடமா பார்த்து கடையை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு தொழில் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான டூல்ஸு, அப்புறம் முன்னாடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் காசு, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அந்த தொழில் தொடங்குறது ஈஸியாக இருக்கும். தொழில் தொடங்கின உடனே வெற்றி பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் 6 மாதமாவது உங்கள் தொழில் வந்து, அதாவது வெளியில் வந்து கஸ்டமருக்கெலாம் தெரிஞ்சு நல்லா பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது ஆகும். ஸோ மீதி அப்போ நம்ம என்ன ஆகும், அந்த 6 மாதம் நம்ம வந்து காப்பாற்றிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஃபேமிலி மேனாக இருக்கிறோம், இல்லை ஒரு பேச்சுலர் இருந்தால் கூட சரி, இந்த 6 மாதம் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பணம் இன்கம் வரலனாலும் நம்மளால் காப்பாற்றிக்கணும்னா நீங்கள் தொழில் தொடங்கிட்டு தாராளமாக இது பண்ணலாம். அதுக்கப்புறம் 6 மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் சும்மாவே இருக்க முடியாது, வேலைகள் கண்டினியூஸாக இருக்கும், உங்களாலே வேலை செய்ய முடியாது, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கும். ஸோ இது தொழில் தொடங்குறதுக்கான ஒரு டிப்ஸு. வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இமீடியட்டாக படித்து முடிச்சதும் ஒரு வேலைக்கு போயிடுங்க. யார் வேலைக்கு போகலான்னா, வருமானத்தில் ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க, எங்கள் ஃபேமிலியில் வந்து நான் சம்பாரிச்சா தான் இருக்க முடியும், பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்க கண்டிப்பாக வேலைக்கு போயிட்டு தான் நல்லது. நீங்கள் எக்காரணத்தை கொண்டதும் பிஸ்னஸை தொடங்கக்கூடாது. வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து நல்ல ஃபீல்டில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு
ஓரளவுக்கு காசு சேர்த்த பிறப்பு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் தொடங்கினா 1 வருஷம் 2 வருஷம் பொறுத்து தொழில் தொடங்கினா உங்களால் சமாளித்து ஃபீல்டில் நிற்க முடியும். ஸோ பணம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் போய் இறங்கிறாதீங்க. முன்னாடி போய் நம்ம கற்றுக்கிட்டோம், நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. இதாக வந்து அழகாக நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போய்ட்டு சேர்ந்துட்டு நல்லா கற்றுக்கிட்டு இருங்க. அதுக்கு அடுத்த தொழில் என்ன இருக்குன்னா வந்து கான்ட்ராக்ட் முறையில், அதாவது சப்கான்ட்ராக்ட் முறையில் நம்ம எடுத்து வேலை செய்யலாம். இதுக்கு வந்து கடைலாம் தேவையில்லை, நமக்கு எதுவும் தேவையில்லை. டீலர்ஸ், ஏசி டீலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் பார்த்துட்டு நம்மளுடைய நேமு நம்பர்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு, சார் ஒர்க் வந்தால் என்ன சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட மூலிமா கூட நீங்கள் வேலை எடுத்து பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இன்கம் இதுவோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லை, கான்ட்ராக்ட்ஸ் தான் தேவை. அவங்க ஒர்க்கு தருவாங்க, ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்கள்ட்ட பேமெண்ட்டை வாங்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அவங்க ஒரு பேமெண்ட் எடுத்துப்பாங்க, உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மொபைல் ஆப் இப்போ நிறையா வந்துருச்சு. நிறைய ஆப்ஸில் வந்து வேலை வாய்ப்புகள் நிறையா கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட போய் ஜாயின் பண்ணிவிட்டு, இல்லை ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஆன்லைன் மூலிமாவும் நீங்கள் வந்து ஒர்க் எடுத்து பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. அதனால் இதில் வந்து நம்ம ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எடுத்து நம்ம தொழில் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா, நல்லா ஒர்க்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் இந்த மாதிரியான ஒர்க்கு சோர்ஸும் இருக்குது, அந்த மாதிரியும் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்த ஒர்க்கு நம்ம பெரிய கவர்மெண்ட் டெண்டர்ஸு இதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த டெண்டர்ஸ் எல்லாம் நடக்கிற இடத்துல கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏஎம்சி மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ஆளுங்களை போட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு அதை பண்ணலாம். ஸோ அது ஒரு சப்ஜெக்டில் அது பண்ணிகிட்ருக்கலாம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து நம்மள்ட்ட பொருளாதாரத்தில் நமக்கு பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை, நமக்கு வந்து இப்போ தொழில் நல்லா ஒரு தொழில் பண்ணோம் அப்படின்னா ஏர் கண்டிஷனிங் ஷோரூம் வைக்கலாம். ஏர் கண்டிஷனிங் ஷோரூம் வச்சுட்டு எல்லா பிராண்டு ஏசியும் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அதுலேயும் நல்ல மார்ஜின் உங்களுக்கு வரும், இன்ஸ்டாலேஷன் கிடைக்கும், நல்ல மார்ஜின் கிடைக்கும். ஸோ அதை வச்சு ஒரு ஷோரூம் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள், அதாவது பணம் முதலீடு என்கிட்ட இருக்குது, எனக்கு கடன்லாம் யார்ட்டையும் வாங்க தேவையில்லை, எனக்கு கடன் வாங்கி மட்டும் பிஸ்னஸ்ஸு பண்ணக்கூடாது. எந்த சூழ்நிலையும் என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் கடன் வாங்கி பிஸ்னஸ்ஸு பண்ணக்கூடாது. நம்மளுடைய சொந்த பணத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து வர லாபத்தை எடுத்து பண்ணுறது தான் நீங்கள் ஷோரூம் போட்டு ஓப்பன் பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல மார்ஜின் கிடைக்கும். நிறைய உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ்லாம் கம்பெனிலேருந்து நிறைய லாட்டாக எடுக்கும்போது நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது மூலியம் நிறைய நீங்கள் இன்கம் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து இது வந்து நல்ல பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்பேர் பார்ட் ஷாப் வைக்கலாம். அதுலேயும் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஏசியோட ஸ்பேர்ஸு, வாஷிங் மிஷினோட ஸ்பேர்ஸு, ஸ்பிரிட்டோட ஸ்பேர்ஸு இதெல்லாம் வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். அதுலேயும் மந்த்லியான ஒரு நல்ல இன்கம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இல்லை நம்ம அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னும் போது செகண்ட்ஸ் ஏசி வாங்கி ரெடி பண்ணி அதை செகண்ட் சேல்ஸ் பண்ணலாம். பழைய ஏசியெல்லாம் வாங்கி பழைய ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வாங்கி அதை செகண்ட் சேல்ஸ் பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் வரும். புதிய ஏசியை விட அதிகமான லாபம் இதில் வரும். ஸோ இதில் வந்து குறைஞ்ச முதலீடு இருந்தால் போதும். ஏர் கண்டிஷனர் வாங்கி பழைய ஏசிலாம் எங்கெங்கே விற்கிறாங்களோ அதெல்லாம் லாட்டாக வாங்கி அதை எடுத்து நல்ல முறையில் நீங்கள் வந்து சர்வீஸ் செஞ்சு நீங்கள் கற்றுக்கிட்டதில் அதெல்லாம் வச்சு நல்லா சர்வீஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ரன் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதை சர்வீஸ் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம், செகண்ட் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற யூனிட்டில் எதனா சரியில்லை, ஸ்க்ராப் ஆகிடுச்சுன்னா அதை ஸ்க்ராப் பண்ணி ஸ்க்ராப்பாக கூட போட்டு அந்த பிஸ்னஸும் நீங்கள் இதில் பண்ணலாம். ஸ்க்ராப் பிஸ்னஸும் பண்ணலாம். போன ஏசியெல்லாம் வாங்கிட்டு நல்ல விலைக்கு ஸ்க்ராப் கூட விற்கலாம். நீங்கள் ஸ்க்ராப்லாம் நல்ல ரேட்டு போய்ட்டுருக்குது. ஸோ அந்த வியாபாரம் பண்ணலாம். அப்படி இல்லையா, ஏர் கண்டிஷன் ரெண்டல் விடலாம். ஒரு 100 ஏசி 50 ஏசி வாங்கி வச்சுக்கிட்டு ஏர் கண்டிஷன் ரெண்டல், நீங்கள் ரெண்டல் வந்து நல்ல வருமானம் வந்து மாதம் ஒரு 100 ஏசி போச்சுனாலே மாதம் உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா வந்து தானாக தனியாக வந்துடும். உங்களுக்கு 100 ஏசி நீங்கள் வாடகைக்கு போட்டிங்கனாலே அவ்வளோ ஒரு இன்கம் இருக்குது. அதே மாதிரி கேசட் ஏசி, ஸ்ப்ளிட் ஏசிலாம் போட்டிங்கன்னா இன்னும் இதோட அதிகமான வருமானம் வரும். ஸோ அந்த ரெண்டல் விடுற பிஸ்னஸும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போது ஃப்ரீசர் பாக்ஸ் ரெண்டல் விடுறாங்க. கூலர் செஞ்சு கொடுக்கலாம். கூலரில் நம்ம அந்த ஜூஸ் கூலர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செஞ்சு மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளே சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் பண்ணி ஜூஸ் கூலர் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுவும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நமக்கு டெத் ஆகிட்டாங்கன்னா இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் விட்றாங்க பார்த்தீங்களா, அந்த பாக்ஸெல்லாம் ஏகப்பட்ட ரெண்டல் வாங்குவாங்க. வந்து ஒரு நாளைக்கே உங்களுக்கு இவ்வளோ ரெண்டல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்து அதை கூட சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர் நம்ம ஃபீல்டில் இருக்குங்க. அதனால தான் நம்ம ஃபீல்டில் வந்து பிறப்பு முறை பிறக்கிறதுலேருந்து ஏசியில் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் ஏசியில் இருக்கும். ஸோ அங்கேயே ஏசி இருக்கும்.
நம்ம இறந்த பிறப்பு நம்ம பாடியை வந்து ஃப்ரீசரில் தான் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால தான் இந்த ஃபீல்டு வந்து பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இருக்கிற ஃபீல்டுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது இந்த ஃபீல்டில். ஸோ இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல நல்லா கற்றுக்கணும். நல்லா கற்றுக்கிட்டு எங்கள்கிட்ட உங்களுடைய அனுபவங்களை பெற்று நீங்கள் நல்லபடியாக ஜெயிக்கிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ இந்த மாதிரி பல வாய்ப்புள்ள இந்த ஃபீல்டை நீங்கள் பெரிய லெவலில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு பயிற்சி எடுக்கணும், நல்லபடியாக சிறந்த முறையில் எடுத்துக்கணும்னு கண்டிப்பாக எங்கள்கிட்ட வாங்க. நல்ல ஆலோசனை உங்களுக்கு வழங்குகிறோம். எந்த இடத்துல வேலைக்கு சேரணுமோ நாங்களே உங்களை வேலைக்கு சேர்த்து விட்றோம். உங்களுக்கு பிஸ்னஸ் செய்யணுன்னா எப்படி பிஸ்னஸ் செய்யணுன்றதை சொல்லிக் கொடுக்குறோம். இல்லை மொபைல் ஆப் மூலிமா எப்படி வேலை எடுக்கணும்னா அதையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து 100% செய்முறை பயிற்சி மூலமாக சொல்லிக் கொடுக்குறோம். அதனால நல்லா புரியும். 2வது வீடியோ மூலிமா தான் உங்களுக்கு சொல்கிறோம். அதனால் ஈஸியாக போடுவோம். தமிழில் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ எல்லாருமே புரிஞ்சிக்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு புரிஞ்ச பிறகு தான் நாங்களே வந்து இது பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் இங்கே ட்ரைனிங் எடுத்துக்க. ஸோ ஃபீல்டுக்கும் நாங்கள் அனுப்புவோம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ சோர்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு பண்ணித்தரோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னா எங்கள்கிட்ட வாங்க, நல்ல முறையில் பயிற்சி பெற்றுப்போங்க. இந்த தொழிலில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. இந்த தொழில் செய்ய விரும்புவர்கள் பல விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம அட்ரஸ் கொடுத்துருவோம். அதனால் நேராக வந்து கற்றுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது யஸ்வின் எஸ்கே. ஏசி மெக்கானிக் தொழிற்பயிற்சி நிலையம். சிறந்த எதிர்காலம் மற்றும் 100% வேலை வாய்ப்புகள் உள்ளன. ஏர் கண்டிஷனர் துறையில் குறைந்த கால ஏசி மெக்கானிக் வல்லுநர் பயிற்சி, குறைந்த கட்டணம், சிறந்த பயிற்சி, நேரடி செயல்முறை பயிற்சி, வயது வரம்பு இல்லை. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல், பகுதி நேரம் மற்றும் வார இறுதி வகுப்பு. 1,00,000க்கும் மேலான வேலை வாய்ப்புகள். எங்களிடம் வாருங்கள், சிறந்த பயிற்சி பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்கள்